யாரோட ஒன்னா போங்க, என்ன ஒன்னா பண்ணுங்க, தனியா போங்க, இல்ல தலைகீழா குதிங்க, அதெல்லாம் எனக்கு தேவை. ஆஹா, இவருக்கா நான் ஃபயர் விட்டேன், இவ்வளோ இன்டீசென்டா நடந்துங்கினாரு அப்படி இப்படின்னு சில பேர்லாம் இப்ப கருத்து சொல்லிட்டு நான் வெளியே வந்து விட்டேன், நீங்களும் வெளில வந்துருக்கோம். தாவேகா வந்ததுனால அமெரிக்காவா மாறக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி போகுதா சார்? அந்த அளவுக்கு அசிங்கமா கேவலமா ஒரு சொசைட்டியா நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், பொருளாதாரத்துல சார் போட்டு போடுற ஜனங்க தான் இப்படி ஆகி போயிட்டோம். எங்களை ஆளுகின்றவர்கள் யோக்கியமா இருக்கணும். அந்த ஃபேமிலி வேல்யூஸ். ஏன் துணை முதலமைச்சர் ஒரு ஆண் முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர்? நல்லா இருக்குல்ல? சட்டத்துல இடம் இல்லையே. யார் சொன்னது? பதவிக்கு வராததுக்கு முன்னாடியே நாட்டை எப்படிலாம் ஏமாத்திக்கிறார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அப்பவும் ஃபயர் ஒட்டுன்னு தெரிஞ்ச வாய் தானே இந்த வாய். அப்ப புத்தி இல்ல உங்களுக்கு. அட்மிஷன் போடுங்க, குணப்படுத்திடுவாங்கன்னு அது மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அப்படிலாம் இல்லையா, இன்னும் தமிழகமே என்ன நம்பி நிக்குது அப்படின்னு நினைச்சிருந்தேன். யார் சுத்தி இருக்கவங்களாம் இப்படிதானே சொன்னீங்க, ஒருத்தர் கூட இந்த மாதிரி என்கிட்ட உண்மையை சொல்லலையே அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்ப தெரியும், நான் வந்தாலே அங்க கூட்டம் வந்துரும் சொன்னவங்க தானே இவங்க. விஐபிக்கலான சார், இன்விடேஷன் யாரெல்லாம் இருக்கோ அவங்க தான் இருக்க போறாங்க. ஸோ செட் ஆஃப் கவர்டு பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அங்க பிரச்சனைகள் இல்லை. அது வீட்டு வாசல்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போகும்போதே நீங்க அவங்களோட தான் வரீங்க, பவுன்சர்ஸோட. அந்த தெருவில் என்ன அப்படியே ஜனங்க நடமாட்டம் நடந்துருக்குதா? கார்ல தானே போறீங்க பக்கத்து வீட்டுக்கு, அப்பவும் அவங்களுடைய பவுன்சர்ஸ் எல்லாம் வராங்கல்ல. அதுக்கே உங்களுக்கு பவுன்சர்ஸ் தேவைப்படும் போது இங்கே ஏங்க இல்ல? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்சருன்னு இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. கண்ணியமான விமர்சனம் அப்படிங்கிறதும் குறைவாயிட்டே போகுது. தனிமனித தாக்குதல், தனிமனித விமர்சனம் அப்படின்ற மாதிரி போகுது. அரசியல்ல எந்த அளவுக்கு இவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்? சரி ராம்ஸ், ஒன்னே ஒன்று நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோட ஒன்னா போனோம், உங்களை சொல்றேன், நீங்க யாரோட ஒன்னா போங்க, என்ன ஒன்னா பண்ணுங்க, தனியா போங்க, இல்ல தலைகீழா குதிங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு முடிவு பண்றது இவன் தண்ணி அடிக்கிறான், இவன் தம் அடிக்கிறான் அப்படின்றது கிடையாது. அப்புறம் சமுதாயத்துல மத்தவங்களோட பிஹேவ் பண்ணும் போது நீ எப்படி நடந்துக்கிற, இதுதான். தனிப்பட்ட விவகாரத்துல நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொன்னா அது ஓன் தலை எழுத்து, அதை யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. ஆனா அதுக்காக நீ தம் இழுத்து போட்டு என் மூஞ்சில போக போகுதுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். தண்ணி அடிச்சு போட்டு சரி மதுப்பிரியரா இருந்து நீங்க ரவுஸ் பண்ணியானா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னோட அது முடிச்சுக்கோ. விஜயகாந்த் அவர்களையுமே இதை வச்சுதான் சார் அவர் கெரியரையே ஸ்டாப் பண்ணி சொல்றேன் ஒரு மாதிரி பண்ணாங்க. ஆனால் எங்க இந்த சிக்கல் வருது அப்படின்னா, when you are a celebrity public figure, சொல்ல போனா ரஜினிகாந்த் அவர்களை ஒரு காலத்துல எப்படிலாம் இது பண்ணாங்க, இவர் அப்படி இப்படி நிறைய இருந்தது. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்றது, அவர் மீதான இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருந்தது. இப்ப அமெரிக்கா எடுத்துக்காங்க, அங்க இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி யாரோட ஒன்னா எப்போ ஒன்னா போறது, இப்ப திடீர்னு டிவோர்ஸ், திடீர்னு கல்யாணம். சொல்ல போனா 40-45 வயசுக்கு மேலதான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். 78 வயசுல டிவோர்ஸ் பண்ணிட்டு 83 வயசுல புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிப்பான். எலிசபெத் டெய்லர் ஒருத்தர் ரிச்சர்ட் பர்டன் நினைக்கிறேன் டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே ரிச்சர்ட் பர்டனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் அதை தான் வானான்னு தூக்கி விட்டியானா, அப்போ வானா இப்போ மறுபடியும் அவர் நல்லவரா தெரியுது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சொசைட்டிலேயே எங்களை ஆளுகின்றவர்கள் யோகியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒருத்தர் நிக்கிறார் அப்படின்னு சொன்னா மனைவியோட வருவாங்க, குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளோட வருவாங்க. ஏன்னா குடும்பம், அந்த ஃபேமிலி, அங்க ஃபேமிலியை பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது. ஃபேமிலி வேல்யூஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் நாங்க தான் இந்த ஓட்டு போடுற ஜனங்க தான் இப்படி ஆகி போயிட்டோம். எங்களை ஆளுகின்றவர்கள் யோக்கியமா இருக்கணும். அந்த ஃபேமிலி வேல்யூஸ், குடும்பத்தோட சர்ச்சுக்கு போவாங்க, அங்க ப்ரே பண்ற வீடியோஸ், போட்டோஸ் அதெல்லாம் வரும். அப்போ இப்படித்தான் இருக்கணும் தலைவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ கிளின்டன் எடுத்துக்காங்க, என்ன பெருசா பண்ணிட்டார் அப்படின்னு கேட்கலாம். இங்க நடக்காததா இல்ல மத்த ஊர்ல நடக்காது அவர் பண்ணிட்டார் அப்படின்னு. பட் ஸ்டில் நீ பிரசிடென்ட், நீ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு இம்பீச்மென்ட் மோஷன் பண்ணலாமான்ற வரைக்கும் போச்சு. இப்ப ட்ரம்புக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது போன டைம்ல. அவர் கேம்பெயின் ஃபண்டிங் யாருக்கோ ஹஷ் பண்ணி கொடுத்து எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரைட், இங்க வைக்கின்ற விமர்சனங்கள் சரி அப்படிதான் சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, அதை பத்தி கவலை இல்லை. பட் விமர்சனங்களை வைக்க கூடாதுன்னு சொல்றதும் தப்பு இல்லையா? ஏன்னா யூ ஆர் பப்ளிக் ஃபிகர் நவ். இது எப்படி நீங்க நாளைக்கு நீங்கெல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்களே ஒரு சிஎம் வந்துட்டீங்கன்னா அது எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு
பேசுறதுக்கு, அதை கேள்வி கேட்கறதுக்கு, இதன் மீது கருத்து சொல்வதற்கு இங்க இருக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? விமர்சனத்தை தடுப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ அல்லது வேண்டிய அளவுக்கு மட்டும் எடுப்பதற்கோ எந்த விதமான ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது இங்க. இப்போ இது விமர்சனம் அப்படிங்கிறது அவருடைய செல்வாக்கு, அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு, அவருடைய ரசிகர்களை எப்படி பாதிக்குது அப்படின்றதான் நீங்க. ஏன்னா அதுதான் அவருக்கான பாதிப்பு. விமர்சனத்தினால அவர் என்ன பாதிக்க போறாரு? என்னை திட்டாம திட்டிகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம் ஒரு ஸ்ட்ராங் மேனா இருந்தா. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்திருக்காரு, திரைத்துறையில் இருந்திருக்காரு, சோ அவர் கடந்துருவார். ஆனா அவருக்கான வாக்குகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதான் இங்க கேள்வியா இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? சரி, நம்ம விண்வெளி நாயகன் எடுத்துக்கோங்க. அவருக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சு, பேரெல்லாம் வேண்டாம், ஒரு மனைவி இருந்தாங்க. அதுக்கப்புறம் விவாகரத்து நடந்து விட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகை, அதுல வேற அவர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொன்னாரு. 2 குழந்தைகளும் பிறந்த பிறகுதான் நாங்க திருமணம் பண்ணிக்கணும். ஏன்னா முதல் குழந்தை பிறந்த பிறகு நாங்க திருமணம் பண்ணிக்கணும்னு சொன்னா இது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்ற மாதிரி வரும். அதனால அது வேண்டாம், 2 பேரும் சரிசமமா இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அவரையும் பிரிந்து விட்டார். இதனாலெல்லாம் அவருடைய ரசிகர்கள் அவர் சினிமா பார்க்காம விட்டுட்டாங்களா, இல்ல அவர் இந்த உலக நாயகன்ல ஒரு நடிப்பு ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறுத்திட்டாங்களா? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. சினிமா நாங்க உங்களை நடிகனா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப சினிமால நீங்க நல்லா நடிக்கிறீங்களா? அவ்வளவுதான். நீங்க வீட்டுல என்ன பண்றீங்க, வீட்டுல சண்டை போட்டு இங்க நடிக்கிறீங்களா, இல்ல சமாதானமா இங்க நடிக்கிறீங்களா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. ஒரு பெண் ரசிகை விஜய், ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய விஜய் அவங்களே சொல்றாங்க, நான் அவங்களுக்கு சகோதரியா இருப்போம், அப்புறம் கடைசியில மனைவியா இருப்போன்ற மாதிரி அவங்க அது என்ன அர்த்தம்ன்றது தெரியல. பட் அவங்க சொல்றாங்கன்னா இப்ப இதோட ஒத்து போகுது. படம் வந்ததுன்னா அவங்க பார்ப்பாங்க. ஆனா இது தாக்கத்தையே ஏற்படுத்தலன்னு சொல்ல முடியுமா? இப்ப என்னன்னா அவங்க உரிமை கோர்றாங்க, எனக்கு இங்கிலாந்து குடியுரிமை இருக்கு, இங்க தங்கறதுக்கு வாடகை வீட்டுல தான் தங்கி இருக்கேன், என்ன வீட்டுல தங்கறதுக்கான அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டது அப்படிங்கிறது வேற லெவல்ல ஒரு கரிசனமா அவங்கள்ட்ட போகுது. ராம்ஸ், இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் இந்த மேட்டரை ப்ளோ பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அவர் ரசிகர்கள் கிட்ட போய் ரசிகர்களே உடையறாங்களே சார், ரசிகர்களே மாற்றுக்கிறது. அடுத்தது நான் சொல்ல வரேன். இப்போ அந்த ரசிகர்கள் கிட்ட போயிட்டு புலி படம் சொல்லுங்க, நம்ம எல்லாம் தலதெறிக்க ஓடுவோம். புலியை பார்த்தா கூட ஓட மாட்டோம், புலி படம் டிவியில போடுறாங்கன்னா ஓடி போயிருவோம். ஆனா அவங்க ரசிகர்கள்ட்ட போய் கேளுங்க, கம்முன்னு உட்காந்துட்டு பார்ப்பாங்க, அப்படியே இஷ்டத்துக்கு கை தட்டுவாங்க. கவுண்டமணி அந்த படத்துல பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு ஒரு சீன்ல கை தட்டுவாரு. அதை விட இன்னொரு உதாரணம், சுறா படத்துல அந்த படம் வந்தப்ப பிறந்ததுனால அவர் சுறான்ற பேரு வச்சாங்கன்றது. சுறா புலிய கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்தலாம் சார். சுறா எதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கு படம் அப்படின்றது நான் டீஸ் பண்ண வரல, வடிவேலு சொல்றேன். அது வடிவேலு காமெடி, அது சூப்பர். அது இவரை விட்டுருக்கு. சோ ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்தாலும் ஆசம்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க என்னதான் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாலும் அவங்க மாற போறது கிடையாது. குப்பை படத்தையே நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இதெல்லாம் அவங்க ஏத்துப்பாங்களா? ரைட், இது ஒரு பக்கம் போட்டோம். அடுத்தது ரசிகர்களிலேயே பிளவு உண்டாகி இருக்கின்றது அப்படின்னா அது யார் அப்படின்னா ஒரு சிலர் சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கா நான் ஃபயர் விட்டேன், இவ்வளவு இன்டீசென்டா நடந்துக்கினாரு அப்படி இப்படின்னு சில பேர்லாம் இப்ப கருத்து சொல்லிட்டு நான் வெளியே விட்டேன், நீங்களும் வெளில வந்துருங்க அப்படின்னு. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா போன மாசம் வரைக்கும் இவருக்கு ஃபயர் விட்டு இருந்தவங்க, அதுக்கு முந்தின மாசம் அவருக்கு ஃபயர் விட்டு இருந்தவங்க, அதுக்கு 3 மாசம் முன்னாடி உனக்கு ஃபயர் விட்டு இருந்தவங்க. அந்தந்த சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தான் இந்தியாவை காப்பாற்ற வந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அடுத்த மாசம் பார்த்தா அது போன மாசம், இது இந்த மாசம் அப்படின்னு புதுசா ஒண்ணு சொல்றாங்களே, வாயை வாடகைக்கு விட்டு படைப்பவர்கள், அது நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க இப்ப இன்னும் திடீர்னு நினைச்சுக்கிற மாதிரி நான் கேட்கிறேன். இந்த இன்சிடென்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, ஐயோ இவருக்கா அப்படின்னு. சரி, இதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க அந்த டிவோர்ஸ் மேட்டரை விட்டுருங்க, அது வெளில வருவதற்கு முன்னாடி வரைக்கும் கூட வச்சுப்போம். அவர் என்ன அப்படியே சொக்க தங்கம், ஹானஸ்டியில அப்படியே புடம் போட்டவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவரு அரசியலுக்கு வராததுக்கு முன்னாடியே, பதவிக்கு வராததுக்கு முன்னாடியே நாட்டை எப்படி எல்லாம் ஏமாத்திக்கிறார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அப்பவும் ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்ச வாய் தானே இந்த வாய். அப்ப புத்தி இல்ல உனக்கு, இன்னைக்குதான் முழிச்சுக்கினியா? தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னும் போது உனக்கு அப்படியே ஞானோதயம் வந்துருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி வரி கட்டாம ஏமாத்தினது, கணக்காமிக்காதது, 2 வருஷம் கழிச்சு பெனால்டி போட்டுக்கிறீங்க செல்லாது அப்படின்றது, கோர்ட்டுக்கு போனது, இதெல்லாம் எப்படி சட்டப்படி நடக்கிற விஷயங்களா? அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இதுதான் உன் கண்ணுக்கு தெரியுதா? அப்போ அந்த மாற்றத்துக்கு பின்னணியில ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? தாவேகால இருக்கவங்க கரெக்டுங்க, போன மாசம் அங்க ஃபயர் விட்டார், இந்த மாசம் இங்க ஃபயர் விட்டார், இப்ப யாரு பேமெண்ட் கொடுக்குறாங்களோ தெரியல, அவங்களுக்கு ஃபயர் விடுறா. இப்ப நீங்க சொல்றது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க சொல்றதுல இருந்து பெரிய அளவுல ஒரு இம்பாக்டோ டேமேஜோ கிடையாது விஜய்க்கு, அப்படி எடுத்துக்கலாமா? அவருடைய ரசிகர்கள்
மத்தியில இது 1% இல்ல 0.1% கூட எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாதுன்னு எடுத்துக்கோம் சார். ஆனால் நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவர்தான் நியூட்ரல் ஓட்டர்ஸ் பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. நேத்திக்கு ஒரு நண்பர் ரொம்ப அழகா கேட்டு இருந்தாரு. அந்த மாதிரி என்னது ஆண் எடையாளர், பெண் எடையாளர். ஆக்சுவலா பெண்ணுனா எடையாளி அப்படிதானே சொல்லணும். சரி விடுங்க, அது தமிழ் இலக்கணம். எடையாளினி. சரி, இப்ப திருநங்கைகள் வந்தா யார் போடுவாங்க? ஆண் எடையாளர் எடை போடுவாரா இல்ல பெண் எடையாளர் எடை போடுவாரா? இப்ப நம்ம திருநங்கைகளுக்குன்னு தனி இடஒதுக்கீடு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது அப்படின்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். சத்திய சோதனை சார் இருக்கு இல்லையா? அப்போ மற்ற மருத்துவமனைகள், இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் ஆண் மாணவர்களுக்கு ஒரு ஆண் ஆசிரியர், மாணவிகளுக்கு ஒரு பெண் ஆசிரியர் அப்படின்னுவீங்களா? அது ஏன் எடை போடுற இடத்துல மட்டும் நீங்க இந்த மாதிரி கொண்டு வரீங்க? போட்டிருந்தாங்க, துணை முதலமைச்சருக்கு அடி போடுறான்டா, துணை முதலமைச்சர் பெண்ணா இருப்பாங்க. அவங்க ஏன் துணை முதலமைச்சர் ஒரு ஆண் முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர்? நல்லா இருக்குல்ல? சட்டத்துல இடம் இல்லையே. யார் சொன்னது? எப்படி முதலமைச்சர் 2 வாய்ப்பு இல்லையே? நீங்க சொல்றீங்க. துணை முதலமைச்சர், இணை முதலமைச்சர் கூட வைக்க முடியாது, துணை முதலமைச்சர் தான் வைக்க. துணை இணை எல்லாம் பேசாதீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் தாக்குறீங்க அப்படின்ட்டு நாளைக்கு எல்லாரும் கழுவி ஊத்துவாங்க. இணை அமைச்சர்னு இருக்காங்க இல்லையா, பாரு இணை முதலமைச்சர் இல்ல, அவர் தான் புஷி தான் சொல்லியிருக்காருல்ல 4 தொகுதியில நிப்பாரு அப்படின்னு சொன்னார்ல. அதுக்காக நான் சொன்னேன், மேபி பாக்குறவங்க ஏன் வைக்க கூடாதா, இருக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு சட்டத்துல வைக்க முடியாது. நான் சொல்லிட்டேன், அமைச்சர்னு சொல்லிட்டு பதவி ஏத்துன்னு வந்துருங்க. இங்க வந்த பிறகு இவர் மக்கள் முதலமைச்சர்னு சொல்றோம் இல்லையா, இவர் மக்கள் கலைஞர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் ஆண்களுக்கான முதலமைச்சர், இவர் பெண்களுக்கான முதலமைச்சர். நீங்க வெளில சொல்லிட்டு போங்க. நீங்க ஆரம்பிச்ச சந்தேகம் மறுபடியும் வருது. என்னது? அப்ப 3ஆம் பாலினத்தவர்களுக்கான பிரச்சனைன்றது எல்லாத்துலயுமே வருது. அப்ப அது என்னதான் பண்றது? அது கரெக்ட் தான். LGBTQ அது இன்னும் போகுது சார், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இல்ல இப்படி வச்சுக்கோங்களேன், அந்த மதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது தெரியுமா, வைகோனோட ஒருத்தர். ஆமா, அவருடைய கட்சி. அந்த கட்சியில பாத்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் கிடையாது, நாடாளுமன்ற சிங்கம். சிங்கம் கரெக்ட், ரைட், பார்லிமெண்ட் லைன். ஆமா ஆமா. அது வீட்டுல புலி வெளியில எலி, வீட்டுல எலி வெளியில புலி, ஏதோ ஒண்ணு விடுங்க. அந்த சிங்கம் இன்னைக்கு தொண்டையில கிச்சு வந்துச்சு போல இருக்கு, அந்த விக்ஸ் மாத்திரை அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி. அந்த மதிமுக என்ன பண்ணாங்க, போன தடவை சட்டமன்ற தேர்தலில் ரைட் எத்தனை சீட் வேணா கொடுக்குறோம், ஆனா உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அங்க உதயசூரியன்ல இருந்து ஜெயிச்ச பிறகு மதிமுக மாவட்ட செயலாளர் அப்படின்லாம் வெளில சொல்ல முடியாது. இது கூட யாரோ ஒருத்தர் எழுப்பினாங்க, நாங்க ஒரு மதிமுக எப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆனா உள்ள திமுக இருக்காங்கன்னா அது ஒண்ணு இல்லாம முடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெளில சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்க முதலமைச்சர்னு பதவி ஏத்துக்காங்க, வெளில நான் தான் முதலமைச்சர் அப்படி சொல்லிட்டு போங்க. இங்க கூட ஒருத்தர் இன்னும் நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, யார் போய் கேட்க போறாங்க அவங்க எல்லாம்? நான் கூட ஹெல்த் மினிஸ்டர் ஆனோம் ரொம்ப நாளா சொல்லி நின்றேன். சேர்ந்துருங்க, குணப்படுத்திடுவாங்க. எங்க அப்பா டாக்டராக ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரியா? நானும் அதே மாதிரி ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் சீரியஸா இதுக்குள்ள போறேன் சார். என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கருத்து வேறுபாடு காரணமா டைவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில விஷயங்களை ரொம்ப நாசூக்கா கணவனுடைய புகழுக்கு எந்த விதத்திலையும் களங்கம் ஏற்படக்கூடாதுன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவங்க பெட்டிஷன் போடுறாங்க. அதற்கு அடுத்து சில நாட்கள்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது. எந்த நபரை அவரு பேர் குறிப்பிடாமல் தேவைப்பட்டா குறிப்பிடுன்னு சொன்னவோ, நீ என்ன பேர் சொல்றது, நான் அவங்களுடைய இவங்க தான் காற்றம் போராடுன்ற மாதிரி செய்கையிலேயே ஒரே கலர்ல உடைகள் அணிஞ்சு ஒரே கார்ல ஒன்னா வர்றது அப்படிங்கறத, இதை நான் தப்பா சொல்லல, 2 பேருமே அடல்ட், 2 பேருமே உரிமை இருக்கு, அதுல நான் மாற்று கருத்தே இல்லை. பட் தனியா சங்கீதா என்ற ஒரு அந்த உணர்வுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார்? ராம்ஸ், இந்த மாதிரி டிவோர்ஸ் பிரச்சனை அப்படின்றத நான் நிறைய பார்த்திருக்கேன். 2 தரப்புலையும் ஆளாளுக்கு ஒவ்வொரு குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் விசாரணையும் போது தெரிய வரும். அன்று பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருக்காது, ஆதாரங்கள் இல்லைன்றதுனாலேயே அந்த குற்றச்சாட்டுகள் பொய்ன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட். அந்த விவாகரத்து அது முடிவு வர்றதுக்கு முன்னாடி மற்றவங்களோடயோ இல்ல தனியோடையோ வெளில போறது தவறா அப்படின்னா இன்னைக்கு சொசைட்டி அப்படி இல்லை. எத்தனையோ பேர் நடிகர்கள்லயே விவாகரத்து வருவதற்கு முன்னாடியே நான் இவங்களோட வெளியில நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது அப்படி. நடிகர்கள் மட்டும் இல்ல, இந்த சோசியல் மீடியா செலிபிரிட்டி, நான் அப்படின்னா இல்லப்பா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாம் அரசியலுக்கு வரல சார், முதலமைச்சர் வர அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால இவரோட வந்தார், அவரோட வந்தார், அவங்கள சொல்ற குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் நீதிமன்றம் இருக்கு, அவங்க முடிவெடுக்கும். சார் நான் அதுக்குள்ளேயே போல வர நான் சொல்றேன். சங்கீதா என்ற ஒரு நம்மளுடைய மனது அவருடைய எண்ணங்களை புண்படுத்துறீங்களே, சரியா நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா, எங்க நியாயம் இருக்கின்றது, எங்க அநியாயம் இருக்கின்றது, யார் மீது தவறு இருக்கின்றது, இதெல்லாம் சொல்ல போனா 100% கரெக்டா நீதிமன்றத்தால கூட முடிவு செய்ய முடியாது. வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஆதாரத்தோட நீங்க எடுத்து காமிச்சிட்டு இருக்க முடியாது, புரியுதுங்களா? இன்றைக்கு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பொதுவான ட்ரெண்ட்னு சொல்லலாம்.
ஒரு விவாகரத்து அப்படின்னா உடனே எல்லாரும் வந்து பெண்களுக்கு ஆதரவாக பேசுவது அப்படின்னு. ஆனா பாதிக்கப்பட்ட ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, இதையே மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு கோர்ட்டுகளே சொல்ற அளவுக்கு வந்தாச்சு. அடுத்தது திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தி விட்டார் அப்படின்ற கேஸ். இதுல வந்து பல பேர் தவறான கேஸ் போடுறாங்க அப்படின்ட்டு கேஸ் போட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய நடந்தது. இது எதுவுமே விஜய் விஷயத்துல இல்லையா சார்? அதனால்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுடைய உணர்வுகளா இல்ல குற்றச்சாட்டுகளா அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. யார் பக்கம் நியாயம் அப்படின்றத நாம இங்க உட்காந்துக்கின்னு பேச முடியாது. ஆனால் இவர் வந்து இது மாதிரி ஒரே உடை ஒரே கார் அப்படின்னா இங்கதான் நீங்க அமெரிக்க மாடலுக்கு போனோம். புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தோதா இருக்கு. அப்ப நம்ம அமெரிக்கா போயிடும் இல்லையா சார்? அதாவது இப்போ நீங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 70% மார்க் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா இப்படி வச்சுக்கோங்களேன், உங்களையும் பாவம், நான் ஒரு 70% வாங்கிட்டு வாங்க மாட்டேன் நம்புறீங்க இல்லப்பா, நீங்களும் 90% வாங்குறவங்கப்பா. 70% மார்க் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா ஒரே வார்த்தை சொல்வார், இந்த பாரு அந்த பையன் கிராமத்துல இருந்து, நானும் கிராமம் தான், அவன் இன்னும் இன்டீரியர் கிராமத்துல இருந்து வரான், இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள்ல போயிட்டு வரான், உனக்காவது நான் வந்து இங்க டியூஷன் வச்சுக்கிறேன். அந்த பையனுக்கு அந்த மாசம் 5 ரூபா டியூஷன் ஃபீஸ் கட்டுறது கூட வசதி இல்லை. ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவனை சைக்கிள்ல போயிடுறான். அந்த பையனே வந்து 80% மார்க் எடுக்கிறான், உனக்கு என்னடா கொழுப்பு 70% அப்படின்னு. சோ அந்த பையனே இவனே அவனே அந்த ஏகாரம் வரும்போது எதுக்குன்றத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இந்த ஃபேமிலி வேல்யூஸ் இத பத்தி எதுவுமே கவலைப்படாத அமெரிக்கனே நம்மை ஆளுபவர்கள் யோகியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கும் குடும்பம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம பெருசா நம்பிட்டு இருக்கோம். அப்ப நாம எவ்வளவு நினைக்கணும்? இதுதான் இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் சரி இதை வந்து விமர்சனம் செய்யறவர்கள் தரக்குறைவான விமர்சனம், பிலோ தி பெல்ட் ஹிட்டிங் அப்படிலாம் சொல்றீங்க, ரைட். ஆனா அந்த பக்கம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி குப்பை கூட்டுறவங்களே இப்படி பண்றாங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்களே அவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு அநாகரிகமான மோசமான வார்த்தை அது. இதை ஜஸ்டிஃபை பண்றாங்க பாருங்க. கெத்து கட்ஸ் என்ன தைரியமா வராருப்பா, இது என்னடா தைரியம் வேண்டி கிடக்குது? முதல்ல எனக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன தைரியம் வேண்டியது? கார் வேணும், கார்ல வரத்துக்கு. அதே மாதிரி துணி கடையில ஒரே கலர்ல ட்ரெஸ் இருக்கணும், இவ்வளவுதானே. இதுல என்ன தைரியம் வேண்டி கிடையாது? இப்ப நானே உன்ன மாதிரியே கருப்பு போடலாம்னு நினைச்சேன். இந்த போட்டேன்னா உடனே சொல்லுவீங்களா, பாரு ராம்ஸ் மாதிரியே கருப்பு போட்டுக்கிறாரு கெத்து அப்படின்னு. நான் கேட்ட இந்த கேள்விக்கு என்ன விர்ச்சுவல் வாரியார்ஸ்னுடைய பதிலா இருக்கு அப்படின்னா, ஏன் தோழியா இருக்க கூடாதா, ஒரு நட்பின் அடிப்படையில் அவங்க 2 பேரும் ஒன்னா வந்திருக்க கூடாதா அப்படின்ற ஒரு சப்போர்ட் வருது. இது இந்த நேரத்துல இந்த பதில் அப்படிங்கிறது ஏற்புடையதா? இது என்னன்றது எனக்கு புரியுது. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ரசிகர்கள் இப்படிதான் முட்டு கொடுப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா இந்த முட்டையே வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் வந்து முட்டை மீறிய முட்டாள்தனம் அப்படின்னு. காமன் மேன் அப்படின்றவனை பொறுத்த வரைக்கும், அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், ஏதோ இன்னைக்கும் கொஞ்சம் நீதி நேர்மை தர்மம் அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு பிடிப்பு இருக்கின்றவங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ரசிகர்களை மட்டும்தான் அவர் வந்து கன்சிடர் பண்றாரு, நியூட்ரல் ஓட்டர்ஸை பத்தி அவர் கவலையே படல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நியூட்ரலா இருக்க அத்தனை பேரும் என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு அவர் ஒரு தவறான இம்ப்ரெஷன்ல இருக்காரு. அது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெளிஞ்சிடும். சொல்வார்ல, அட்மிஷன் போடுங்க குணப்படுத்திடுவாங்கன்னு. அது மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அப்படிலாம் இல்லையா, இன்னும் தமிழகமே என்ன நம்பினுக்குது அப்படின்னு நினைச்சிருந்தேன். நான் யார் சுத்தி இருக்கவங்களாம் இப்படிதானே சொன்னீங்க, ஒருத்தர் கூட இந்த மாதிரி என்கிட்ட உண்மையை சொல்லலையே அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்ப தெரியும். அடுத்த முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒருத்தருக்கான சில தகுதிகளா, இன்னும் சொல்ல போனா டீப்பா போயிட்டு ரசிகனா இல்லாத ஒருத்தங்க பாக்குற பார்வைக்கும், ரசிகனா இருந்தாலுமே கூட ஒரு பெண்ணை இவர் நடத்துற விதம் அப்படின்றதும், ரெண்டாவது அவங்களே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவுக்கான விஷயங்கள் பணம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவங்களே தங்கறதுக்கு இடம் இல்லை, என்ன தங்க விடுங்கன்னு சொல்லி சொல்றது எல்லாமே வந்து இது உண்மையிலே அரசியல் இது இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, திமுக இருக்கு வெளிப்படையா சொன்னா அப்படின்ற மாதிரியான வரக்கூடிய தகவல்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனா வந்து இப்ப இந்த தரப்புல இருந்து இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, ஏங்க நீங்களே சொல்றீங்க 400 கோடிக்கு சொத்து இருக்குன்னு, அப்ப அவங்களால 1 கோடி கொடுத்து இங்க ஒரு பிளாட் வாங்க முடியாதா, இல்ல 10 கோடி கொடுத்து ஒரு ஈசிஆர்ல ஒரு பங்களா வாங்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அதே கேள்விதான் வருது, ரைட்டா? பட் இதுக்கு இன்னொரு வாடகை வீட்டுல இருக்கேன்னு சொல்லி அந்த இன்னொரு கிரியேட் பண்றாங்க அவங்க. இன்னொரு கவுண்டர் அஃபென்ஸ் கொடுக்குவா. இப்போ நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அது வீடு பழசாயிடுச்சு, இல்ல நம்ம வேற லொக்காலிட்டிக்கு போகலாம், இதை விற்கலாம் அப்படின்னா, இந்த வீட்டுலதான்ப்பா நீயே பிறந்த,
என் வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு தான்ப்பா முதல்ல கூப்பிட்டு வந்தார், அதனால நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சில பெருசுங்க சொல்லும். கண்டிப்பா எல்லா பெருசுங்களும் அதான் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டும் இருக்கலாம் இல்லையா? பசங்க பிறந்தது அந்த வீடு, நம்மளே பெருசானா நமக்கே அந்த உணர்வு வந்துடும் சார் இல்லையா? இங்கதான் நான் வந்து சின்ன பையலா இருக்கும்போது ரத்தம் ஊத்துச்சு அப்படின்லாம் வரும். சோ அதுக்காக கூட அவங்க கேட்டிருக்கலாம்ல. சோ ரெண்டு பக்கமா நான் பாக்குறேன். இதான் நான் சொல்றேன், இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். மத்தபடி இவர் வந்து இதை ஒரு கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு பண்றாருன்னா அதை விட ஒரு சொத்த டாக்டிஸ் வேற எதுவுமே இருக்காது. விவாகரத்து அப்படிங்கிறது உடனே கிடைச்சிடும். என்னதான் மியூச்சுவலா இருந்தாலுமே குறைஞ்சது ஒரு வருஷம் சார், அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்றது நான் 6 மாசமா குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் போய் காம்ப்ரமைஸ்க்கான ஒரு சில நாட்கள் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் வாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். இப்ப 6 மாசமா குறைச்சிருந்தா கேள்வி. இப்ப இந்த 6 மாசத்துல கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சிடும் சார். அப்போ விஜய டேமேஜ் பண்றதுக்காக எடுத்த இந்த மிஷன்ல வந்து யார் எடுத்தாங்களோ அல்லது எதுக்காக எடுக்கப்பட்டதோ அது சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது சக்சஸா அப்படின்றத விட, அவங்க மிஷன் சக்சஸா அப்படின்றத விட இவர் அதை சக்சஸ் ஆக்கிடுவாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து இந்த உலகமே நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு நம்ம பின்னாடியே வரும் அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்கார். இது வந்து சும்மா விட்டுருந்தாலே ஒண்ணும் இல்லாம போயிருந்திருக்கும். சொல்ல போனா ஒண்ணுமே இல்லை, அமைக்கி போயிடுச்சு. எல்லாம் இதை பத்தி பேசியிருந்தாங்க, அவ்வளவுதான், ரைட்டு. அதுக்கப்புறம் வேற ஒரு மேட்டர் வந்துச்சா, ஈரான் வார் வந்துச்சா, அது வந்துச்சா, இது வந்துச்சா, அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு போறாங்க. பெண் நன்றியோட அந்த திருமணத்துக்கு வர நிகழ்வு மட்டும் நடக்காம இருந்திருந்தா இது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பாருங்களேன். அந்த விவாகரத்து அப்படின்ற விஷயம் வந்தப்போ எவ்வளவு பேர் இதை பத்தி உருட்டிட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியால 2 பேரும் மாத்தி சண்டை போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இட் டைட் போயிடுச்சு. ஆமா, ஒரு கணவன் ஒரு மனைவி கேக்குறாங்க, கொடுக்க போறாங்க, கோர்ட் சொல்ல போகுது, அவ்வளவுதானப்பா. இதுல என்ன பாருங்க, இதுல என்ன இருக்குது அப்படின்னு. எலெக்ஷனுக்கு ஒண்ணு எவ்வளவு நாள் இருக்குது, அதை பத்தி யாருமே பேசிருக்க போறது கிடையாது. இப்போ இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கெத்துன்னு நினைச்சிட்டு பண்ணாருன்னு சொன்னா அதுதான் தப்பு. இததான் நான் சொல்றேன். எல்லாருமே உங்க ரசிகர்கள் கிடையாதுங்க, அதை புரிஞ்சுக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு மரணம் முட்டு ஊத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. விஜய் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள், அதுவும் தரம் குறைந்த மலிவான விமர்சனங்கள், அதற்கு விர்ச்சுவல் வாரியார்ஸ் திமுக தலைவர்கள், மறைந்த முன்னாள் முதலமைச்சர், அவங்கள பத்தி வைக்கக்கூடிய மனைவி, இணைவி, துணைவன்ற இந்த கருத்துக்கள் எல்லாமே, நீங்க ஒரு அரசியல்ல ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஒரு தனிநபரா இருந்தாலுமே அவருடைய பாஸ்ட் எல்லாமே இப்படிதான் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க அப்படின்றதும், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முந்தைய திமுக தலைவர்கள்ல யாருக்குமே வரல அப்படின்றதுனால வந்துச்சா அப்படின்ற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. சோ இந்த கம்பாரிசன் விஜய் திமுக தலைவர்கள் இந்த கம்பாரிசனை வைக்கிறாங்க இல்லைங்களா, இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? பாத்தீங்கன்னா ரொம்ப சோக்கா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விமர்சனம் வைப்பவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா மாதிரியே தெரியாது. யூ கேனாட் ப்ரூவ் தட். சோசியல் மீடியால யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல வந்து அவங்க கட்சிக்காரங்களா இருப்பாங்க, இல்ல கட்சி அனுதாபிகளா இருப்பாங்க, இல்ல வேற யாரோ இருப்பாங்க. இதுக்கும் கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நான் நம்பித்தான் ஆகணும். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி எவிடன்ஸ் டு ப்ரூவ் அதர்வைஸ். ரைட்டா? அடுத்தது, இப்போ இந்த பக்கத்துல இருந்து பேசுறாங்க, அந்த பக்கத்துல இருந்து பேசுறாங்க அப்படின்னா, நீங்க கல்ல தூக்கி அடிச்சீங்கன்னா அடுத்த பக்கத்துல கல்லு தான் அடிப்பாங்க. நீங்க மண்ணை தூக்கி அடிச்சீங்கன்னா அவங்க மண்ணை தான் அடிப்பாங்க. இது மாதிரி வந்து இது வந்து அமெரிக்கால இதுக்குன்னே நிறைய ஏஜென்சி இருக்குது ராம்சே. மறுபடியும் அமெரிக்கா தான் போனோம். ஒரு கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அது வந்து செனட்டுக்கா இருக்கட்டும், காங்கிரஸ்கா இருக்கட்டும். ரொம்ப இந்த விஷயத்துல அமெரிக்கா நிறைய இடங்கள்ல தொடறீங்க ஒரு கேள்விக்கும். அப்ப தமிழ்நாடு தாவேகா வந்ததுனால அமெரிக்காவா மாறக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி போகுதா சார்? அந்த அளவுக்கு அசிங்கமா கேவலமா ஒரு சொசைட்டியா நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கலாச்சாரத்துல இல்ல சார், பொருளாதாரத்துல சார். இல்ல, அப்படித்தான் போகணும்ன்றது நம்ம நாட்டோட தலையெழுத்து. அப்படியா இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ரைட்டா? அங்க வந்து ஒரு கேண்டிடேட் நிக்கிறாருன்னா, எப்பா அவரை பத்தி டேர்ட்டை தோண்டிட்டு வா அப்படின்னு இதுக்குனே காசு கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு ஸ்கூலு காலேஜ் 1ஆம் கிளாஸ் படிச்சதுல இருந்து ஜஸ்டிஸ் கவனாக் அவருடைய கன்ஃபர்மேஷன் போது அப்படிதான் நடந்தது. ஸ்கூல்ல 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வந்து அங்க நிறைய பார்ட்டி எல்லாம் நடக்கும் இல்லையா, அதுல ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாருன்னு உடனே கேட்கறாங்க, எங்க நடந்தது? ட்ரம்ப் ரொம்ப இனி அது எங்க நடந்தது, எங்க அவன் மிஸ்பிஹேவ் பண்ணானே தெரியல, நீ பாட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறியா அப்படின்னு. ஸோ இதுக்குன்னே நிறைய ஏஜென்சி இருக்கு. இப்போ அது வந்து இங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. கரெக்ட். இந்த பக்கம் மண்ணை தூக்கி போட்டீங்கன்னா அந்த பக்கம் மண்ணை தான் தூக்கி போடுறாங்க. டோட்டலா சொசைட்டி எந்த அளவுக்கு டீக்ரேட் ஆயிருக்கு அப்படின்றதான் இது காமிக்குது, வேற விஷயமே இல்லையா? இப்ப நான் திருப்பி சொல்லுவேன், விஜய் அவர்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அவர் வந்து இந்த நடிகரோட வந்தார், இல்ல அந்த நடிகரோட வந்தார், இல்ல உங்க கூடவே கூட வரட்டும் ராம்சே,
தட் இஸ் நாட் அன் இஷ்யூ ராம்ஸ். இதுல சரியா கேட்டிருக்க வேண்டிய கேள்வி ஏன் யாருமே கேட்கலன்னு எனக்கு தெரியல. கரூருக்கு போனோம்னா கூட்டம் வரும், என்னால போக முடியாது அப்படின்னு சொன்னவர் இந்த கல்யாணத்துக்கு மட்டும் வந்துகிறாரு. இங்க போலீஸ் பந்தோபஸ்து பாதுகாப்பு கேட்டாங்களா, இந்த பல அடுக்கு பாதுகாப்பு போட்டாங்களா, பவுன்சர்ஸ் வந்தாங்களா, ஏன் வரல? அப்ப அந்த கல்யாணத்துல வரவங்க எல்லாம் வந்து பணக்காரங்க, சொசைட்டில பிக் ஷாட்ஸ், அவங்க எல்லாம் டீசென்டா நடந்துப்பாங்க. மற்ற ஜனங்க, ஏழை எளிய ஜனங்கள், இவங்கெல்லாம் வந்து தற்குறிகள். அவங்களுக்கு இந்த டெக்கோரம், டிசிப்ளின் அதெல்லாம் கிடையாது. அதனால அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அர்த்தமா? பவுன்சர் எங்க ராம்ஸ்? நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறேன், பாதுகாப்பு கொடுங்க, நான் வந்தாலே அங்க கூட்டம் வந்துரும் சொன்னவங்க தானே இவங்க. விஐபி கல்யாணம் சார். ஸோ இன்விடேஷன் யாரெல்லாம் இருக்கோ அவங்க தான் இருக்க போறாங்க. ஸோ செட் ஆஃப் கவர்டு பீப்புள்ஸ் தான் அங்க இருப்பாங்க. ஸோ அங்க பிரச்சனைகள் இல்ல. அது வீட்டு வாசல்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போகும்போதே நீங்க வந்து அவங்களோட தான் வரீங்க, பவுன்சர்ஸோட. அந்த தெருவில் என்ன அப்படியே ஜனங்க நடமாட்டம் நடந்திருக்குதா? கார்ல தானே போறீங்க பக்கத்து வீட்டுக்கு, அப்பவும் உங்களுடைய பவுன்சர்ஸ் எல்லாம் வராங்கல்ல. அதுக்கே உங்களுக்கு பவுன்சர்ஸ் தேவைப்படும் போது இங்க எங்க இல்ல? நீங்க தெருவுல தானே வரணும். காரு எப்படி நேரா ரோட்ல தானே வரணும்? இப்ப இந்த வீட்ல இருந்து அப்படியே நேரா ஹெலிகாப்டர் வந்து குதிக்க போறீங்களா? இல்ல ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி விட்டுன்னு வர போறீங்களா? இல்ல. உங்க கார் விட்டு வந்தாலே விஜய் கார் புறப்பட்டது டைம் சேனல்ல போடுறாங்கல்ல. அப்ப எப்ப பார்த்தாலும் கேமரா அவங்கள சுத்தி இருக்குது. உடனே ஆபா விஜய் கார் கிளம்பிச்சுப்பா. சிரிக்கிறான் பாரு இந்த பையன், வேற சிரிக்காத தம்பி, எனக்கும் சிரிப்பு வருது. கார் கிளம்பிச்சு அப்படின்னு சொன்ன உடனே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும் வாட்ஸ்அப்ல, டக்கு டக்கு தளபதி வரார் அப்படின்னு. அப்ப கூட்டம் சேர்ந்துருக்காங்க தானே சார். இதுல என்ன செட்டிங் இருக்கு? வரலையா இன்னைக்கு? கார் ரோட்ல தானே வந்தது, வரல. சரி, இவங்க ரெண்டு பேரும் உள்ள நுழையறாங்கன்னும் போது லைவா எல்லாத்தையும் வந்துருச்சு இல்ல. அட்லீஸ்ட் வெளியில அது கூட்டம் கூடி இருக்கணும்ல ராம்ஸ். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து விஐபியோட கல்யாணம், 2 பேரு வர விஐபியோட கல்யாணம், இன்விடேஷன் இல்லாம கேட் கிராஷர்ஸ் யாரும் போக முடியாது, உள்ள நுழைய முடியாது, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ராம்ஸ். வெளில வரணும்ல, ரோட்ல தானே வரணும் ராம்ஸ். எங்க தலைவரை நான் அப்படியே இந்த காரு கண்ணாடிக்குள்ளேயா இருந்தாலும் பாக்குறேன் அப்படின்னு மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்திருக்கணும்ல ராம்ஸ். ஏன் வரல ராம்ஸ்? அப்ப இது வரைக்கும் அந்த கூட்டம் கூடுது, அள்ளுது, தள்ளுது அப்படின்றதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ண பிம்பமா ராம்ஸ். இங்க மட்டும் ஏன் கூட்டம் வரல? இங்க மட்டும் ஏன் பாதுகாப்பெல்லாம் தேவைப்படல? அப்போ நான் எங்க வந்தாலும் கூட்டம் பின்னும், அதனால நான் வெளில வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது 1ஆம் நம்பர் டுபாக்கூர்த்தனம். புரியுதுங்களா? நீ பாட்டுக்கு வாங்க, நீங்க பாட்டுக்கு போங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால தான் இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா முன்னாடியே வந்து ஹைப்பை கிரியேட் பண்றது. இப்ப இந்த சினிமா ரிலீஸுக்கு முன்னாடி குருக்கள் வரார் வழிவிடுங்க, அது மாதிரி நடக்குது. இந்த சினிமா ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் என்ன ஆகி போயிடுச்சுன்னா, சினிமா ரிலீஸ் படம் ஓடணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, அப்படி பண்ணாதான் படம் ஓடுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி நீங்க ஏதோ ஹைப்பை கிரியேட் பண்ணி தான் இந்த கூட்டத்தை சேர்க்கறீங்க அப்படின்னு நான் சொன்னா இதை தப்புன்னு உங்களால சொல்ல முடியுமா? இதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கல்யாணத்துக்கும் போனாரோ? ஆமா சார், தனி. அப்போ இந்த மாதிரி வந்து கூட்டம் அல்ல. தமிழ்நாட்டுல இல்ல சார், வேற எங்கேயும் நடந்துச்சு. உங்களுக்கு தான் இந்தியா முழுக்க, எங்க இந்தியாலேயே நம்பர் 1 கட்சி, மக்களால் இது பண்ற கட்சி அப்படின்லாம் சர்வே எல்லாம் வந்தது. உங்களுக்கு தான் வந்து இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் மக்களின் பேராதரவை பெற்றது ஒரு பல்புடி சொல்லுவாங்க, கோபால் பல்புடி. அந்த மாதிரி இதான் இந்தியா முழுக்க செல்வாக்கான தலைவராச்சு, அட்லீஸ்ட் சவுத் முழுக்க செல்வாக்கான தலைவராச்சு. எங்க போனாலும் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் போகும்போதே கடகடன்னு மிலிட்டரியில இருக்கவங்களாம் வந்து அண்ணே உங்களோட ஒரு செல்ஃபின்னு அப்படின்னும் போது அவரு கூடவா நீங்க குறைஞ்சு போயிட்டீங்க? ஏன் அங்கெல்லாம் வரல? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन சார். ஹைப்போதெட்டிக்கல், பிராக்டிக்கலா நான் கேட்கிறேன். ஏன் அங்கெல்லாம் வரல? இங்க வந்து கட்சி மாநாடுனா மட்டும் வருது. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்தேன்னா உடனே அங்க கூட்டம் சேர்ந்துரும், அதனாலதான் நான் வர்றது இல்லை. பரந்தூர் போனார்ல, அங்க மக்களை சந்தித்தார்ல, அங்க வந்து இது மாதிரி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனாரு. அங்க கூட்டம் அள்ளலிங்க. ஏன் பரந்தூர்ல இருக்க கிராமத்து மக்கள்லாம் அவங்கள சீந்த மாட்டாங்களா? என்ன ராம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா ஏதாவது பதில் சொல்லணும். பதிலே இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? விஜயும் ஏதாவது முக்கியமான வேலையில இருந்திருப்பாங்க, ஒரு வீட்லயே இருக்கிறவங்க ஏதாவது, அதனாலதான் வரல நினைக்கிறேன். அப்ப பரந்தூர்ல இருக்கவங்க தான் வேலையோட இருக்காங்க, மத்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் வேலை வெட்டி கிடையாது. வருவாங்க சார். என்ன சார் நீங்க பொட்டு நீங்க உடனே போட்டீங்கன்னா எப்படி? ஏன் வரலன்றதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. இதுவாது நீங்க விஐபி வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டீங்க. பரந்தூர் என்ன வரப்போறார், பர்மிஷன் கேட்டிருக்கார், இத்தனை மணிக்கு மக்களை சந்திக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, சந்திக்கிற இடத்துல கூட்டம் வேண்டாம், வழிநெடுக இருக்கணும்ல. தலைவர் வராருப்பா, நாங்க அப்படியே கார்ல இருந்து அவரை பாக்குறோம், இவரு உடனே கார்ல இருந்து இப்படி கை காமிப்பார், வழக்கமா காமிக்கிறாருல, அந்த மாதிரி. அது போதும் எனக்கு.
தலைவரை பார்த்துட்டேன். பிரச்சார வாகனம் அது வந்தாலே சரி ஓகே அதுல இருப்பாருன்ற ஒரு மக்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கும். இப்ப இவர் என்ன காரு, அந்த கார்ல யார் இருக்காங்க, ஒரு சாலைக்கு வந்துருச்சு அப்படின்னால அது தெரியாது இல்ல உங்களுக்கு. இப்ப இந்த கல்யாணம் இது ஓகே ரிசப்ஷன், அதுக்கு எந்த நேரத்துல கிளம்புறாரு இதெல்லாம் பார்த்து இதுல எல்லாம் லேக் ஆவாங்கல்ல. ஒருவேளை அதுக்கு என்ன சார் மத்தியானத்துல இருந்தே அவன் வருவாரு போறாரு, நம்ம இந்த கார்ல தான் இந்த வழியா தான் போவாரு, வீடு இருக்கு கதவு திறந்தோம்னா நம்ம பின்னாடியே போகணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி அது ஒரு பிராக்டிக்கலா எடுத்துக்கலாம்ல. ராம்ஸ் உங்க வாட்ஸ்அப் எடுத்து பாருங்க, சொல்லுங்க. பக்கத்து தெருல ரஜினி வந்திருக்காருன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே ஓடுவீங்களா மாட்டீங்களா? அது செய்தி உண்மையா பொய்யா? வர அவர் படத்துல வந்த சீனியே நீங்க போடுறீங்க. அது உண்மையா பொய்யா அதெல்லாம் கிடையாது. நியூஸ் வந்துச்சு, சார் கட் பண்ணுங்க சார், நாளைக்கு வச்சுக்கலாம் சார் மீதி இன்டர்வியூவை. போவீங்களா மாட்டீங்களா? அப்போ இவர் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்திருக்காரு எங்கேயோ ஒரு இடத்துல நியூஸ் பிளாஷ் ஆச்சுன்னா ஒரு பிறகாவது நான் சொல்றேன், நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது வேணா ராம்ஸ், நான் சொன்னது கரெக்டா தான் நான் சொல்றேன், லாஜிக்கலா தான். கல்யாணத்துக்கு இவர் வந்துகிறார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஏங்க அவர் கார் என்ன நம்மள மாதிரி ஒரு சாதாரண 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் காரா? நம்பர் தெரியும் எல்லாருக்கும். அப்படியே பேங் அப்படின்னு இந்த மாதிரி காரெல்லாம் நம்ம இந்த ரோட்ல நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு விபிங்கிறது கண்டிப்பா தெரியும். இது மாதிரி எத்தனை கார் பார்த்திருப்போம் நம்ம. அப்படி இருந்துச்சா அவர் கார் என்னன்னு உலகத்துக்கே தெரியும், அவர் ரசிகர்களுக்கு தெரியும், நம்மள விடுங்க. இது மாதிரி இந்த கல்யாணத்துக்கு வந்துக்கிறான்னு சொன்னா இந்த கல்யாணமா ரைட், அப்ப திரும்பி இந்த பக்கம் தானே போனோம், என் தலைவன் நான் கண்ணாடி வழியா பாக்குறேன் அப்படின்னு ஒரு கும்பல் வந்துருங்க நம்ம ராம்ஸ். ஏன் வரல? இதுதான் என்னுடைய கேள்வி. தயவு செஞ்சு யாராவது பதில் சொல்லுங்கப்பா. என்ன மொழிகிறீங்க? இதான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றது. இந்த ஹைப்லயே சினிமாவை ஓட்டலாம், அரசியல் ஓட்ட முடியாது ராம்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். அப்கோர்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பிறகு புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.